என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போல மன்னண்டி மன்னிப்பு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு சாங்கை தான் வச்சு நம்ம மாசாக மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். ஸோ முதல்ல இதுக்கு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிரிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 3 ஃபோட்டோஸை வச்சு தான் அந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். நீங்கள் 3 ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 4 ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா 4 ஃபோட்டோஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி டிக் ஐகான கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகான கொடுத்துருங்க. பக்கம் லே அவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் செகண்ட் லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 3 ஃபோட்டோஸுமே வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு டிக் ஐகான கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷனோ இல்லை கான்ட்ராஸ்ட்டோ ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கரெக்டாக செப்பரேட்டாக அந்த ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐகான கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷனை எத்தனை செகண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து லைட்டாக தெரியும். ரொம்ப மைனஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மேலே வந்து நம்ம லிரிக்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐகான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணி டிக் ஐகான கொடுத்துருங்க. எகைன் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகான கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இமேஜில் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து மாசிவாக நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாங்ஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ இப்போ இன்னும் கூட அதை ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்ததுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஓல்டு மூவி எஃபெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த எஃபெக்டையுமே செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளண்டை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு 60 வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐகான கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து மாசாக வந்து மேக் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.